Good morning, students. We can see the remaining topic of the sixth lesson, that is ray optics. Okay, ma'am. So, அன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? The laws of reflection பார்த்துருவோம். Okay, what's the laws of reflection? என்ன சொல்லிருக்கேன்னா, the incident ray, reflected ray, and normal to the reflecting surface are coplanar அப்படின்னு சொல்லிருக்கோம். That is like the same plane. Next, the angle of incidence is equal to angle of reflection பார்த்துருவோம். சரியா? Okay. So, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, okay, image formation in plane mirror பார்த்தோம். சரியா? அங்க என்ன சொல்லிருப்போம் பார்த்தீங்கன்னா, that is the image distance and object distance. Okay, one வந்து image எங்க இருக்குன்னா behind the plane mirror, object எங்க இருக்கும் in front of the plane mirror. ரெண்டு distance எப்படி will be equal and of same size இருக்கும். Next, angle of deviation பார்த்தோம். Okay, angle of deviation is the angle between the incident ray and the deviated ray இருக்கும். That is d equal to 180 minus 2i பார்த்திருப்போம். இல்லாட்டி d is equal to alpha. Glancey angle is something alpha சொல்லிருக்கோம். சரியா? Okay. So அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? We have discussed the spherical mirrors பார்த்திருக்கோம். Spherical mirrors எல்லாம் important definitions பார்த்திருக்கோம். ஓகேவா? Center of curvature என்னன்னா, the center of the sphere of which mirror is a part is called center of curvature. The radius of curvature பார்த்தோமா, radius of the sphere of which mirror is a part is called radius of curvature. அடுத்து pole பார்த்தோம். The geometric center of the mirror is called, spherical mirror is called pole பார்த்திருப்போம். அடுத்து principal focus பார்த்திருப்போம். ஓகே, principal axis. ஓகே, principal axis என்ன சொல்லி போனா, the line joining the center of curvature and pole is called the principal axis. அடுத்து principal focus அப்படினா ஒரே வந்து பட்டு ஓகே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு போய் ஒரு பாயிண்ட்ல போய் மீட் ஆகும். ஓகே, ரெண்டு மூணு ரேஸ் மீட் ஆகும். ஓகே, அப்ப கன்வர்ஜ் ஆகும் இல்லாட்டி டைவர்ஜ் ஆகும். அந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட் சொல்லுவோம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபோக்கல் லென்த் பார்த்துருவோம். the distance between the pole and principal focus called focal small f ன்னு சொல்லிருக்கோம். சரியா? ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்தோம். that is between focal length and radius பார்த்திருக்கோம். ஓகே, so f is equal to r by 2. f is equal to r by 2 ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? it's very important 3 mark கேட்டது. ஓகே, focal length is half of the radius of curvature ன்னு சொல்லிருக்கோம். சரியா? Okay, next one is a very important 5 mark, the mirror equation. Okay, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்குள்ள சைன் கன்வென்ஷன்ஸ் பார்த்திருப்போம். ஓகே, என்ன பார்த்திருப்போம்னா, the size of the image மெஷர் பண்ணா upwardல மெஷர் பண்ணா it is taken as positive, downwardல நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரி வந்து எப்ப ரைட் சைடு taken as positive, லெஃப்ட் சைடு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u எடுத்துக்கும், இமேஜ் டிஸ்டன்ஸ் v எடுத்துக்கும், ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து h dash, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து h எடுத்துக்கும். சரியா? சோ அதான் லாஸ்ட் வீடியோல நம்ம முடிச்சிருப்போம். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, the mirror equation. இப்போ லாஸ்ட் இயர் தட் இஸ் 2020ல வந்து இப்போ கேட்ட நம்ம பப்ளிக் கேட்ட 5 மார்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். வாட் இஸ் மிரர் ஈக்குவேஷன்? தேர் ஆர் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மிரர் ஈக்குவேஷன் ஃபார் கான்கேவ் மிரர் ஆர் கான்வெக்ஸ் மிரர். இப்போ நம்ம பார்க்க போறது கான்கேவ் மிரர். சரியா? ஸோ மிரர் ஈக்குவேஷன். ஸோ now let us okay, mirror equation is something which is used to give the relation between object distance u, image distance v, and the focal length f. So the mirror equation is something which gives the relation between object distance, image distance, and focal length of the spherical mirror. சரியா? இப்போ நான் பாப்போமா, let us consider concave mirror. இப்போ ஏதோ ஒரு concave mirror எடுத்தாச்சு, ஒரு சைடு சில்வர், ஒரு சைடு polished. சரியா? concave side polished, so it is called concave mirror சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு concave mirror எடுத்தாச்சு, அதோட pole, that is geometric center or optic center of the mirror is taken as p எடுத்தாச்சு. ஓகேவா? next is the principal axis. This is the center of curvature and this is the principal focus. Okay, இப்போ என்ன சொல்லிருக்கோம்னா, let us consider one object AB. Let us consider object AB which is placed beyond the center of curvature. சரியா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் AB ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ B அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து we are going to consider 3 paraxial rays. Okay, நம்ம ஆல்ரெடி paraxial rays, margin rays பார்த்திருப்போமா? Paraxial rays னா the ray which is coming close to the principal axis and make small angle with it அப்படி சொல்லுங்க. சரியா? அப்போ so இந்த பாயிண்ட் B ல இருந்து we are going to consider 3 paraxial rays பார்ப்போம். ஒன்று வந்து B, D. So this is one ray, paraxial rays. This paraxial rays is passing parallel to the principal axis and meet the point D ல போய் meet ஆச்சு. அப்போ என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ரிஃப்ளெக்ட் ஆகி it passes through the principal focus. இதுவே பாஸ் ஆயிட்டு இருக்கு. principal focus பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது ஓகே. Next, you consider another ray. Okay, this one ray. The paraxial rays the paraxial rays is inside the pole. எதுல வந்து இன்சிடென்ட் ஆகுது? pole வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்ப என்ன பார்த்திருக்கோம்?
எப்போ வந்து போல் இன்ஸ்டாக பிரின்சிபல் ஆக்சிஸ் நார்மல் ஆக்டா அப்போ அதே அங்கே என்ன இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் ஸோ என்னாச்சு இது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு ஓகே ரிஃப்ளெக்ட் சரியா ஸோ ரிஃப்ளெக்ட் ஓகேவா நெக்ஸ்ட் கன்சிடர் ஒன் மோர் ரே ஓகேவா ஓகே அந்த பேராக்ஸ் ரேஸ் எப்படி பாஸ் ஆகுது பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாஸ் ஆகுது எதில் பாஸ் ஆகிட்டுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாஸ் ஆகிட்டு இருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாஸ் ஆகுது அப்போ வாட் ஹேப்பன் இது நார்மலாக இன்ஸ்டாகும் போயிட்டு திரும்ப அதே பார்த்து வெளியே எடுத்துட்டு இருக்கும் ஓகேவா தட்ஸ் ஆல் சரியா ஓகே அப்போ ரேஸ் பாருங்க 3 ரேவுமே ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது ஓகேவா ஓகே 3 ரேஸ்க்கு ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது ஓகேவா with principal focus okay the point meet ஆயிட்டா அப்ப so when two or more rays meet at the same point after reflection we get the image அப்ப image எங்க ஃபார்ம் ஆயிடுனா இங்க தான் image ஃபார்ம் ஆயிருக்கு அப்ப என்ன அர்த்தம் a dash b dash is the image a dash b dash ங்கிறது image a b ங்கிறது object a b ங்கிறது object சரியா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஓகே சோ ரிசல்ட் கொஞ்சம் தயாரா பண்ணு இப்போ பாயிண்ட் B ல பேராக்ஸ் ரேஸ் எடுத்துக்கிறோம் ஒன்னு B ல இருந்து D போகுது பட் இப்போ என்ன ஆகுது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகி எங்க வந்திருக்கு B டேஷ் பண்ணிருக்கு சரியா இன்னொரு ரேஸ் வந்து B ல இருந்து எப்படி போயிட்டு இருக்கு போல்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பாயிண்ட் பாஸ் ஆயிருக்கு அடுத்து என்ன நடக்குது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாஸ் ஆச்சு வாட் ஹேப்பன் போயிட்டு திரும்ப அதை பார்த்து ரீப்ளேஸ் பண்ணனும் அப்ப இந்த மூணு ரிஃப்ளெக்டர் ரேஸ் எந்த பாயிண்ட் மீட் ஆகுது B டேஷ் பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கு அப்ப அங்க என்ன ஃபார்ம் ஆகும் இமேஜ் will be formed image form ஆயிடுச்சு that's all okay இப்போ போலாமா டயகிராம் கிளியரா பாத்துங்க சரியா okay now we are going to draw relation between u v and f பாப்போமா let's go இப்போ கனி as per laws of reflection படி angle of incidence is equal to angle of reflection angle of incidence is equal to angle of reflection இப்போ angle of incidence okay the angle of incidence is this b p a b p a b p a the angle of incidence is equal to angle of reflection is equal to angle of reflection b dash is the angle of reflection b dash p a dash b dash p a dash and angle of incidence is equal to angle of reflection இத எதோட இல்லனா laws of reflection உடைய law சரியா that's all இப்போ நாம கன்சிடர் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம் one is BPA BPA the right angle triangle BPA சரியா one more triangle B dash P A dash B dash P A dash ஓகேவா ரெண்டுமே என்ன வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் தான் ஓகே ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்ப from the rules of similar triangles okay from the rules of similar triangles na base by height okay ரெண்டு ஈக்குவலா ஓகேவா அப்ப என்ன பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் B dash P A dash அப்ப என்ன பண்ணலாம் A dash B okay A dash B dash by என்னது AB by AB is equal to ஓகேவா base ஓகேவா base இருக்கலாமா is nothing A dash ஓகேவா it is எப்பவும் போல்ல தான் மெஷர் பண்ணனும் P A dash இந்த ட்ரையாங்கிள் தானே P A dash by PA ஓகேவா yes இது from the similar triangles rule படி similar triangle rules படி A dash B dash by AB is equal to P A dash by PA சரியா yes okay next இன்னொரு செட் ஆஃப் ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகேவா என்ன அப்படி பார்த்தா DPF இந்த DP is almost என்ன சொல்றோம் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் DP is almost ஸ்ட்ரெயிட் லைனா நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு சரியா அப்ப DPF ஓகேவா another set of triangles okay இன்னொரு செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா B dash A dash F B dash A dash F B dash A dash F okay இங்க என்ன பண்ணலாம் சிமிலர் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்ப என்ன சொல்லலாம் A dash B okay first இது யூஸ் பண்ணுங்க ஓகேவா A dash B dash by ஓகேவா என்னது by PD is equal to சரியா next DPF தானே so PF ஓகேவா so PF okay
a dash f by a dash f a dash f by இந்த triangle pf by pf ஓகேவா இது ஈக்குவேஷன் 1 சச் ஈக்குவேஷன் 2 சச் ஓகேவா சோ a dash b dash by pd அடுத்தது a dash f இந்த triangle a dash f pf by pf ஓகேவா ஓகே எப்போ பண்ணீங்க ஓகே நாம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் ab and pd ரெண்டு ஈக்குவலா இருக்கும் ab is equal to pd சரியா அப்ப இந்த ஈக்குவேஷன் பாருங்க pd இருக்கா pd பல என்ன எழுதலாம் ab ன்னு எழுதலாம் ஈக்குவேஷன் 2 ல பாருங்க ஈக்குவேஷன் 2 becomes அப்ப என்ன ஆச்சு a dash b dash by pd க்கு பதிலா ab is equal to a dash f by pf by pf சரியா that's all मैं क्या पढ़ रही है ये इक्वेशन बस नहीं अच्छा एक बार नहीं भाई कब इक्वेशन 1 and 3 इनके लेफ्ट हैंड साइड पर ले a dash b dash by ab a dash b dash by ab is equal to पहला पढ़ने निकल तो p a dash by pa is equal to okay 1 with 3 equal to dash is equal to a dash f by pf a dash f by pf okay that's all okay இப்போ கரெக்ட் இப்போ நான் என்ன பண்ணுவோம் a dash f நமக்கு வேணும் அப்ப கண்டிப்பா இது எப்ப we have to measure from 4 ல மெஷர் பண்ணோம் அப்ப நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்ப p a dash minus pf p a dash இது நமக்கு வேணும் p a dash minus pf ஓகே அப்ப இப்போ a dash f டிஃபரன்ஸ் இது நமக்கு இது வேணும் p a dash minus pf okay minus okay that's all இது equation 4 வச்சுங்க இது 5 okay இப்போ என்ன பண்ண போறோம் we are going to substitute the equation 5 and 4 5 வந்து 4 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அவ்வளவுமா சோ இதை erase பண்ணிடுறேன் அப்ப என்ன ஆச்சு பாருங்க சோ p a dash by p is equal to a dash f ஆகுதுல pa dash minus pf by pf சரியா that's all ஏக இப்போ நாம என்ன பண்ண போறோம் object distance is taken as u image distance is measured as v and focal is taken as small f இப்போ எப்படி போல்ல மெஷர் பண்ணுமா போலுக்கும் image distance taken as u okay right side measure பண்ணா positive left side of the pole measure பண்ணா minus அப்ப minus u that's all ஓகேவா அடுத்து image பாருங்க see with image distance அது இப்படி மெஷர் பண்ணா அப்ப minus d and focal இது இப்படி மெஷர் பண்றோம் அப்ப minus அப்ப என்ன பண்ண போறோம் p a dash is taken as minus p அதே மாதிரி pa is taken as minus p okay அடுத்து pf okay இதல focal இந்த is taken as minus f சரியா okay நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அப்ப என்ன பாருங்க pa dash minus v by pa minus u equal to pa dash minus v minus of minus p pf என்ன அப்ப minus f by pf f minus f சரியா அப்ப என்னது minus v by minus u equal to minus v plus f by minus f சரியா இது என்ன minus v okay plus f என்ன ஆச்சு minus f by f அப்ப v by u is equal to v by f தெரிஞ்ச மாதிரி minus f by f அப்ப v by u equal to v by f minus 1 சரியா ஓகேவா இப்போ என்ன பண்ண போறேன் இந்த whole term I am going to divide by v and divide பண்ணு அப்ப என்ன பண்ணலாம் v by uv equal to v by uf vf minus 1 by v okay divide by v பண்ணியாச்சு அப்ப என்ன v is cancel அப்ப 1 by u equal to 1 by f minus 1 by v இப்போ 1 by v இன்சைட் கொண்டு வரலாமா அப்ப என்ன இருக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ப 1 by v 1 by u okay 1 by u
ஓகே இந்த மைனஸ் 1 பை சேர்ந்துருமா அப்ப plus 1 by b equal to 1 by less 1. So this is the relation between object distance, image distance and focal length, which is called as mirror equation. This is called mirror equation. That's very important 5 mark. சரியா இந்த பாருங்க ஓகேவா. So this is called mirror equation. சரியா okay, so mirror equation பார்த்தாச்சு 1 by b plus 1 by b is equal to 1 by f. So this is the relation between image distance, object distance and focal length. இப்போ நாம பார்த்த வந்து கான்கேவ் மிரர் தான். So but இந்த ஈக்குவேஷன் வந்து கான்கேவ் மிரர் இருந்தாலும் சரி கான்வெக்ஸ் மிரர் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க lateral magnification in a spherical mirror. Lateral magnification. lateral அப்ப லெந்த் தான். இங்க lateral magnification. So lateral magnification or transverse magnification is defined as the ratio it is indicated by m. Okay, lateral magnification or transverse magnification is defined as the ratio of height of the image. Okay, height of the image is taken as h dash by height of the object. Okay, it's a very important rule of h. Okay, so lateral magnification is defined as the ratio between height of the image, that is h dash, to height of the object, that is h also. இப்போ கவனிங்க ஆல்ரெடி கார்டினல் சைன் கன்வென்ஷன் பார்த்திருப்போம். upward direction height is measure பண்ணா பாசிட்டிவ் எடுத்துப்போம், downward direction measure பண்ண டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் எடுத்துப்போம். சரியா? இந்த இமேஜ் எப்படினா வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருக்கு. சரியா? அத தலையில இருக்கு. ஓகே வந்துச்சு. அப்ப இந்த ஆப்ஜெக்ட்டா இந்த ஹைட் இஸ் எக்ஸ் h. இது இமேஜா it is measured downward direction principal axis அப்பனா h dash plus minus h dash. ஓகேவா? எஸ் சார். ஓகே நம்ம ஆல்ரெடி இந்த மிரர் ஈக்குவேஷன் பார்த்தோம். ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துட்டு அதுக்கு சிமிலர் ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா வாட் will happen? Okay, so that is p a b dash b dash by ab is equal to p a dash by pf. Okay, that's it. Okay va? So a dash b dash is nothing the height of the image. A dash b dash is the height of the image. Everything minus h dash. Yeah, because this is measured in the downward direction. And the ab okay va? ab is nothing height of the object. It is measured upward direction upper plus h. And pa dash is nothing minus b. Pa dash is nothing minus b. And pa, okay ma'am, pa is nothing object distance is taken as minus b. By going to the equation substitute பண்ணலாமா? And then upper a dash b dash minus h dash from m வரணும். Okay, minus h dash by ab. ab என்னது h is equal to minus pa dash b minus b by சரியா? இப்போ மைனஸா வழி பண்ணனும். சரியா? அப்ப என்ன ஆகுது? So m equal to h dash by h minus வழி பண்ணி h plus h இங்க வாட் ஹேப்பன்? So minus to minus என்ன ஆயிடுச்சு? So plus ஆயிருது. திரும்ப மைனஸா வழி பண்ணா வாட் ஹேப்பன்? இது plus ஆயிருது. மைனஸ் வழி பண்ணியாச்சு. இது மைனஸ் வழி பண்ணா இது plus ஆயிடுச்சா? இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இங்க minus v by u. So this is the lateral magnification or transverse magnification. It is given as the ratio height of the image by height of the object, which is equal to minus v by u. சரியா? ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஃபோக்கல் லெந்த் வச்சு நம்ம எழுத போறோம். ஃபோக்கல் லெந்த் எழுதலாமா? அப்ப இந்த ப்ராப்ளம் எடுத்துறோம். கொஞ்சம் பாருங்க கிளியரா இத. இப்போ கவனி 1 by u is equal எப்படி எழுதலாம்? சொல்லலாமா? 1 by f minus 1 by v. LCM எடுக்கலாமா? அப்ப b கிராஸ் பண்ணு b minus f by fp. சரியா? புரியுதா? இது என்னது 1 by u. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? minus v by u தான் வேணும். minus v. அப்ப இந்த v கொடுக்கலாமா? அப்ப என்னாச்சு? v by u is equal to v by u equal to v minus f by f. நம்ம இங்க minus v by u தானே வேணும். மைனஸ் பண்ணி பண்ணலாம். minus v by u is equal to minus v plus f by f. சரியா? ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்? So minus v by f plus 1. சரியா? அப்ப minus v by u is equal to okay இத காஸ் பண்ணலாமா? ஓகே
ஸோ okay, so when I say v by f is v by u, being on the v by u equal to v minus f by f. minus மடிக்கலாமா? அப்ப minus v by u equal to okay minus v plus f by f. அப்ப எவ்வளவுதான்? f minus v by f. okay minus v by u. சரியா? okay இப்போ இதான் இதுக்கு ஈக்குவல் m க்கு. சரியா? okay அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து v வெச்சிருக்கோம். okay இப்போ கவனி. so இப்போ u கம்பலமா? அப்ப 1 by v equal to 1 by f minus 1 by u. சரியா? so கிராஸ் பண்ணலாமா? u minus f by f u. இதுனது 1 by v. சரியா? நமக்கு என்ன தெரியும்? v by u தானே வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? v அங்க போறோம். v okay so உங்களுக்கு இந்த v f u வந்தாச்சு. okay f u வந்தாச்சு. f okay by u minus f is equal to v அங்க by u. சரியா? இதுக்கு பேர பண்ண போறது மைனஸா மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப so f by okay minus u plus f is equal to v by minus v by u. அப்ப minus v by u is equal to f by f minus u. f by f minus u. ஓகேவா? சோ இது இவ்வளவு. சரியா? அப்ப so f minus v by f வந்தது. இமேஜ் வச்சு பார்த்தா ஆப்ஜெக்ட் வச்சு பார்த்தா f by f minus v. ஓகேவா? that's all. okay next one is the speed of light. okay இப்ப நம்ம தெரியும் light travels very high speed in vacuum. okay so light வந்து பார்த்தா வந்து highest speed எதுல போகும் அப்படி பார்த்தா vacuum. ஓகேவா? வேகத்துல போகும். the speed of light வந்து is denoted by c. this is the c. okay அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 3 × 10 to the power of 8 meter per second. 3 × 10 to the power of 8 meter per second. சரியா? okay so light travels okay speedest. okay light travels highest speed. light travels highest speed in vacuum and the speed of light is denoted by letter c and which is equal to 3 × 10 to the power of 8 meter per second. சரியா? இதுதான். so இப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து கண்டுபிடிக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வரார். ஓகே ஃபர்ஸ்ட் வரார். அவர் யாருன்னா வந்து ஓகே ஹிப்போலைட் ஃபீசூஸ். ஹிப்போலைட் ஃபீசூஸ் ஒரு சயின்டிஸ்ட் வரார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்டை டிட்டர்மைன் பண்ண ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் வரவங்க சயின்டிஸ்ட்லாம் ஏன்னா இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஒரு முன் உதாரணமாக அமைஞ்சது. சரியா? இப்போ நம்ம பார்ப்போமா? ஸோ ஃபீசூஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட். டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ பார்ப்போம். இப்போ இந்த அப்பர்னஸ் அவர் என்ன யூஸ் பண்ணாரு பார்த்தா he used one light source. இப்போ இதான் லைட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லைட் சோர்ஸ் வந்து வர லைட் it is allowed to fall on the partially silvered glass plate which is kept an angle of 45 degree to the inside light. okay so இந்த inside light க்கு இந்த glass plate எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 45 degree இருக்கு. ஓகேவா? that's all. அப்ப இல்ல படுமா? அப்ப வாட்ல அப்ப லைட் இருக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. சரியா? ரிஃப்ளெக்ட் என்ன பண்ணுனா now the reflected light is allowed to pass through the tooth reveal. ஓகேவா? tooth reveal. ஓகே பல்லுப்பல்லா ஒரு சக்கரத்து வழியா பாஸ் பண்ற லைட். சரியா? ஓகே சோ நெக்ஸ்ட் பாஸ் ஆகி போயிட்டு இருக்குமா? ஓகே சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் போனா d டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணா 8 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஓகேவா? சோ அடுத்து வாட்ல அப்ப இங்க இந்த எட்ஜ்ல ஒரு பிளேன் மிரர் வச்சிருக்காங்க. பிளேன் மிரர் m அப்படினு வச்சிருக்காங்க. அப்ப இந்த பார்ஷியல் கிளாஸ் பிளேட்டுக்கும் இந்த பிளேன் மிரர் ஓகே எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க? 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சிருக்காரு. சரியா? அப்ப இந்த சில்வர் கிளாஸ் இந்த பிளேன் மிரர் என்ன பண்ணும்? படுமா? பட்டியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே போயிட்டு திரும்ப அதே பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இதே பார்த்து திரும்ப இந்த டூத் வீல்ல போயிட்டு வாட்ல அப்ப இந்த பார்ஷியல் சில்வர் கிளாஸ் பிளேட் திரும்ப இங்க என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகி வாட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு தெரியும். ஓகே இங்க தான் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்த டூத் வீல்ல பார்த்து வெச்சுமே n கட்ஸ் இருக்கு. ஓகே n கட்ஸ் and n ஸ்டார்ட்ஸ். okay n cuts and n teeth. ஓகேவா? சோ இதான் கட். ஓகேவா? ஸ்டார்ட்ஸ்னா n cuts. ஓகே அதே எத்தனை டூத் இருக்கும்? n tooth. okay so the tooth wheel consists of n cuts and n tooth of equal width. சரியா? இப்போ இனிஷியலா என்ன பண்றோம் அப்படி பார்த்தா வந்து இந்த டூத் wheel வந்து எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே சோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஒரு சோர்ஸ்ல வந்து வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்து ஒரு பார்ஷியல் சில்வர் கிளாஸ் பிளேட் வந்து இன்சைடா இருக்கு.
அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, எவ்வளோ ஆங்கிள் கிளாஸ் பண்ணி வச்சிருக்காங்க 40 டிகிரியில். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து பிளேன் மிரரில் போய் பண்ணணும். அது எது வழியாக போகுதோ ஒரு டூத் ரிவீல் வழியாக போயிட்டு இருக்கும். லைக் இப்போ இந்த பாசிட்டிவ் கிளாஸ் பிளேட்டுக்கும் இந்த பிளேன் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா வந்து 8 கிலோமீட்டர், தட் இஸ் டீன் எடுத்துக்கிறோம், which is equal to 8 கிலோமீட்டர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆஃப் பிளேவில் பண்ணிட்டு திரும்பவும் அந்த டூத் அந்த டூத் வீல்குள்ளேயே அதே பல்லையே வந்து என்ன பண்ணுவோம், திரும்ப இது பாசிட்டிவ் கிளாஸ் பிளேட் படுது. அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு எண்டில் அந்த ஒரு அப்சர்வர் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஐயில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, அந்த லைட்டோட இன்டென்சிட்டி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இந்த டூத் ரிவீலை பொறுத்த வரைக்கும் வாட் ஹேப்பன், n கட்ஸ் இருக்கும், அதே மாதிரி n டூத் இருக்கும். சரியா? எல்லாம் எப்படி இருக்கும், ஈக்குவல் வித்தில் இருக்கும். சரியா? ஓகே, அப்போ இந்த டயக்ராம் கீழே கொடுக்குற மாதிரி கிளியராக பார்த்து ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்லாட் ஒரு கட்டுக்கும் இன்னொரு டூத்துக்கும் உள்ள ஆங்கிள் டேக்கனஸ் டீட்டா, ஆங்கிள் டேக்கனஸ் டீட்டா, ஆங்கிள் டேக்கனஸ் டீட்டாங்கிறது. சரியா? எப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இந்த டூத் ரிவீல் எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, சுத்தவே இருக்கு. பட் என்ன பண்ணி இந்த டூத் ரிவீல் நம்ம சுற்றிக்கலாம். எப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் மோட்டர் அப்ளை பண்ணி அப்படியே வேகமாக சுற்ற வச்சுட்டே இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் விளாஸ் ஒமேகான்னு சொல்லுவோம், ஆங்கிள் விளாஸ் சுற்றிட்டே இருக்கும். பட் இப்போ இனிஷியல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டூத் ரிவீல் எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. லைக் அப்போ ஓடல அப்போ சப்போஸ் இதான் ஒரு ஸ்லாட் வச்சுக்கலேன், அப்போ ஓடல அப்போ இந்த லைட் இதில் போயிட்டு இருக்கும். போயுமா, இதெல்லாம் போயிட்டு அடுத்து ஓடல அப்போ பிளேன் மேலே போய் படும். பட்டு ஓடல இது எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ பட்டு ரிஃப்ளெக்ட் என்ன பண்ணும், திரும்ப அதே ஸ்லாட் வழியாக வரும். வந்து என்ன பண்ணுவோம், இந்த பார்ஷலி சில்வர் கிளாஸ் பிளேட் பட்டு எங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயில் பார்ப்போம். எப்போ வந்து டூத் ரிவீல் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருந்தால். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆங்குலர் ஸ்பீடை வந்து வேரி பண்ண போகிறோம். தட் இஸ் ஆங்குலர் ஸ்பீட் இஸ் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லுவோம். அதை வேரி பண்ண போகிறோம். எப்படி வேரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த டூத் ரிவீலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஒரு பல்லு வழியாக போயிட்டு அதே பல்லு வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி லைட் வந்தது. சரியா? இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆங்குலர் ஸ்பீட் நம்ம ரொட்டேட் பண்ணுறது, டூத் ரிவீலை ரொட்டேட் பண்ணுறோம் வித் ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஃப்ரம் 0 to ஒமேகா. ஸோ 0லேருந்து ஒமேகா இன்க்ரீஸ் பண்ணுறோம், 0லேருந்து ஒமேகா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வாட் ஹேப்பன், ஸோ ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணுறோமா, அப்போ இந்த ஸ்லாட் வழியாக லைட்டே போகும். போயிட்டு அதை பட்டு ரிஃப்ளெக்ட் வருமா, அப்போ வாட் ஹேப்பன், நெக்ஸ்ட் டூத் வந்திருக்கும். அப்போ வாட் ஹேப்பன், லைட்டு மாறி மாறி ஓகே, இதில் வந்து வெளிச்சமாகும் தின்னு கட் ஆகும், வெளிச்சமாகும் தின்னு கட் ஆகும். ஓகே, அப்போ ஸோ நம்ம சுற்றுறோம் வாட் ஹேப்பன், ஆங்குலர் ஸ்பீட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. சரியா? ஸோ எவ்வளோ டைமில் டீங்கிற டைம் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்லாட்டில் போகுது, நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன், லைட்டை மறைச்சிக்கும், அடுத்தது லைட்டு போகும், அடுத்தது ஸ்லாட் மறைச்சிக்கும், அப்படியே போயிட்டு இருக்கும். சரியா? அப்போ இது ஆங்கிள் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வி கேன் மெஷர். எதை வச்சு, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் டீட்டா, ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு டீட்டாங்கிற ஆங்கிளும் ப்ளஸ் எவ்வளோ டைம் ரொட்டேட் ஆகிருக்கு வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சரியா? எஸ் சார். இப்போ நமக்கு என்ன தேவை, we have to find element velocity. அப்போ ஸோ வெலாசிட்டி என்ன பண்ணலாம் தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இந்த சிம்பிள் கிளாஸ் இருந்து டிஸ்டன்ஸ் போயிருக்கா, திரும்ப பட்டு திரும்ப ஒரு மாஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பி ஈக்குவல் டு 2d. அப்போ now the distance traveled by the light wave in a time of t இதுக்கு ஈக்குவல் 2d க்கு ஈக்குவல். ஸோ d க்கு பதிலா velocity is taken as 2d by t, 2d by t the velocity. சரியா? that's all. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்னா we have to find out the angular speed only, angular speed. ஓகே, ஸோ angular speed எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீல் சுற்றுறோம்ல, ஃபர்ஸ்ட் வாட்ல நம்ம ஒரு பல்லு வழியாக லைட்டு தெரியும், அடுத்து என்ன பண்ணும், அடுத்த ஸ்லாட் என்ன பண்ணும், ஸ்லாட்ல லைட்டு போகும், அடுத்த டூத் என்ன பண்ணும், லைட்டை மறைச்சு, அடுத்த சுற்றுல நெக்ஸ்ட்ல அப்படியே லைட்டு தெரியும், நெக்ஸ்ட் டூத்து மறைச்சிக்கும். அப்போ வாட்ல அப்போ லைட் இன்டென்சிட்டி இருக்கும், விட்டு 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 வெறியாகிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோ டைமில், டி டைமில். அப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? ஆங்குலர் வெலாசிட்டி மெஷர் பண்ணலாம் சம்திங் நமக்கு தெரியும். ஆங்குலர் வெலாசிட்டி சம்திங் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். சரியா? ஓகே, ஸோ டீட்டா நமக்கு வேணும். வாட் இஸ் டீட்டா, இஸ் நதிங் டோட்டல் ஆங்கிள் டிவைட் பை n நம்பர் ஆஃப் டீத் அண்ட் ஸ்லாட்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், டோட்டல் ஆங்கிள் வந்து ரேடியல் 2π 360 தானே, which is a complete rotation 2π divide by n teeth plus n slots. அப்போ என்ன பண்ணலாம், டீட்டா is equal 2π by 2n, 2 digits cancel ஆகும். அப்போ டீட்டா is equal to 5 by n, 5 by n. that's all. அப்புறம் நமக்கு டீட்டா கிடைச்சிருச்சு. சரி, டீட்டா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே, அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டீட்டா பண்ணலாம் 5 by n, 5 by n by t, 5 by n by t. சரியா? அப்போ என்ன ஒமேகா ஈக்குவல் டு 5 by n t. இப்போ நம்ம ஒமேகா எடுத்தாச்சு. சரியா? ஓகே, ஸோ நமக்கு இது என்ன வேணும், டைம் தேவை. சரியா?
அப்போ t எப்படிலாம் pi by n omega pi by n omega சரியா ஓகே நமக்கு என்ன velocity வேணும் ஒரு சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்போ velocity is equal to 2d by t என்னது pi by n omega pi by n omega சரியா அப்போ என்ன ஆகுது d is equal to n omega என்ன 2d n omega by pi அப்போ d is the distance between the partially similar glass plate and mirror அது d தெரிஞ்சிரும் அடுத்து என்னங்கிறது number of teeth and slots அது நமக்கு தெரிஞ்சிரும் சரியா எவ்வளவு அந்த டூத் வீல் எடுக்கணும் அது எத்தனை பல் இருக்கு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கும் ஒமேங்கிறது angle of rotation of the tooth wheel அது அடுத்து pi is nothing also pi is nothing 22.7 or 3.4 அப்ப எல்லாமே தெரிஞ்சிச்சா so from all these known values okay Fizeau determine the velocity of light எவ்வளவு டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க க்ளோசர் வேல்யூ ஓகே 310/8 இருக்குல அதுக்கு பக்கத்து வேல்யூ வருது ஓகே அங்க ஒரு டிஃபிகல்ட் டிராபேக் வருது அப்படி என்ன அங்க டிராபேக் வந்துச்சுனா வாட்ல அந்த வீல் சுத்திட்டே இருக்குமா சுத்த வாட்ல அப்ப அந்த பார்ஷியல் கிளாஸ் பிளேட் ஒரு கண்ணை பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப வாட்ல அப்ப லைட் ஒரு ஸ்லாட்ல போகும் அடுத்து டூத் மறைச்சு ஸ்லாட்ல போகும் டூத் மறைச்சு அப்ப அங்க வந்து அந்த இன்டென்சிட்டி வேரியேஷன் ஆகிறத அவரால எக்ஸாக்ட்டா மெஷர் பண்ண முடியல ஏன்னா அப்பல அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமென்ட் இல்ல அப்ப அதனால மெஷர் பண்ண முடியல ஓகே அது ஒரு டிஃபிகல்ட் ஆச்சு ஆனா அவர் வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ எப்படி இருக்குன்னா நியர் டு தி ட்ரூ வேல்யூ பக்கத்துல வந்து 310/8 பக்கத்துல இருந்து ஓகேவா அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் வராங்க மைக்கேல்சன் ஃபோகால்ட் அவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு determine the velocity of light by using very high efficient instruments okay new instruments யூஸ் பண்ணி velocity of light வந்து கண்டுபிடிச்சாங்க மைக்கேல்சன் ஃபோகால்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க அப்படி பார்த்தா வந்து 2.99 okay 2.99792 okay into 10 to the power 8 meter per second okay இதான் கண்டுபிடிச்சாங்க அப்ப இந்த வேல்யூ வந்து very close to the true value எவ்வளவு 3 into 10 to the power 8 meter per second okay அதான் கண்டுபிடிச்சாங்க ஓகேவா that's all okay அப்ப so very important question ஓகேவா so என்ன பண்ணாரு லைட் சோர்ஸ் எடுத்துட்டாரு அந்த லைட் சோர்ஸ் அரோund to form a partial similar glass plate which is kept an angle of 45 degree அப்ப அங்க என்னாச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி it allows to fall on the plane mirror அதுக்கு இடையில ஒரு டூத் வீல் வச்சிருந்தாங்க அந்த டூத் வீல் என்ன பண்ணலாம் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டூத் வீல் எப்படி இருந்து ரெஸ்ட் இருந்தது அப்ப ரெஸ்ட் இருக்க வாட்ல அப்ப ஒரே அந்த ஒரு ஸ்லாட்லயே போயிட்டு அதே ஸ்லாட்லயே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அத சுத்துறோம் ஓகே அப்ப வாட்ல அப்ப ஒரு ஸ்லாட்ல போற லைட் அடுத்த டீத் என்ன ஆயிடுச்சு மறைச்சிரும் ஓகே அப்ப வாட்ல லைட் கட்டாய் தெரிஞ்சிட்டே இருக்கும் சரியா அப்ப நமக்கு என்ன வெலாசிட்டி தான் வேணும் இப்போ அந்த பிளேன் மிரருக்கும் அந்த பார்ஷியல் சில்வர் கிளாஸ் பிளேட் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 8 மீட்டர் 8 கிலோமீட்டர் சரியா அப்ப d தெரிஞ்சு அப்ப வெலாசிட்டி என்ன பண்ணலாம் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்ப போயிட்டு வரற டைம் 2d டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் ஓகே அடுத்து ஒமேகா இஸ் the angular velocity of the rotation of the tooth wheel இது வந்து நமக்கு தெரியும் angular displacement by time final displacement into the radial 2 pi by எத்தனை டீத் ஓகே எவ்வளவு டீத் இருக்கு n டீத் and n slots அப்ப வாட் இஸ் அப்ப டேட்டா வந்து கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணி டேட்டா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து நான் t கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா சோ அப்ப t ல இருந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு அப்ப வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு 2 into that is 2.997 into 10 to the power of 8 meter per second which is approximately equal to the true value எவ்வளவு 3 to 10 power of each ஓகேவா சோ இத வந்து கண்டுபிடிச்ச யார் அப்படி பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் Fizeau தான் கண்டுபிடிச்சார் சரியா அதுக்கப்புறம் தான் மைக்கேல்சன் ஃபோகால்ட் வந்து ஏதாவது சில இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி determine the velocity of light ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து speed of light through different media ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் speed of light in air or vacuum எவ்வளவு வாக்கும் அப்படின்னு பார்த்தா 3 into 10 to the power of 8 meter per second 3 into 10 to the power of 8 meter per second இதான் வந்து speed of light in vacuum or free space ஓகே இது highest speed அப்படி சொல்லிருக்கோம் இப்போ ஃபோகால்ட் அண்ட் மைக்கேல்சன் என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தா they try to study the speed of light in different medium okay so for example classல எவ்வளவு ஸ்பீட்ல போகும் லைட் வாட்ல எவ்வளவு ஸ்பீட்ல போகும் லைட் அப்படி என்ன பண்றாங்க ட்ரை பண்ணாங்க ஓகே அத பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க சரியா சோ அதுல என்ன டிட்டர்மைன் பண்ணாங்க அப்படி பார்த்தா சோ எப்பவுமே velocity of light that is speed of light in free space or air ல மேக்ஸிமம் இருக்கும் எவ்வளவு இருக்கும் 3 into 10 to the power 8 meter per second மத்த எந்த மீடியமா இருந்தாலும் லைட்டோட ஸ்பீட் எப்படி இருக்கும் less than this value வதா இருக்கும் ஓகே சோ v ங்கிறது velocity of light in medium வெச்சுக்கலாம் c ங்கிறது velocity of light in free space வெச்சுக்கலாம்
அப்ப the velocity of in free medium is always less than the velocity of light in free space. அத கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஓகே நெக்ஸ்ட் அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து லைட் வந்து ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸை தவிர மற்ற எந்த மீடியமா இருந்தாலும் எப்படி போகும் கம்மியான ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கும். சரியா? எதை விட 3 into the power of 8 meter per second அத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் refractive index. refractive index அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப சோ refractive index of the medium. Okay, so refractive index of the medium. Okay, it is indicated by letter N. Okay, so refractive index of the transparent medium, okay, is defined as the ratio of velocity of light in free space to the velocity of light in the medium. Velocity of light in the medium. சரியா? so the refractive index of the transparent medium is defined as the ratio of speed of light in vacuum. Speed of light in vacuum to the speed of light in that medium. Speed of light in that medium. அப்ப என்ன சொன்னா மீடியத்துக்கு என்ன velocity b எடுத்துக்கோமா free space taken as c எடுத்துக்கோம். அப்ப so refractive index is defined as the ratio of speed of light in vacuum. Okay, which is called c. Okay, by speed of light in medium. Speed of light in medium. Okay, which is taken as b. அப்ப எப்படினா n is equal to c by b. Okay, this defines the ratio of velocity of the speed of light in the free space or vacuum to the speed of light in the medium. சரியா? சரியா? நெக்ஸ்ட் refractive index வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா it is used to determine the speed of light in different medium. Okay, so oil எப்படி போயிட்டு இருக்கு, வாட்டர் சர்ஃபேஸ் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும், கிளாஸ் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும், அத பத்தி நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் டிட்டர்மைன் பண்றதுக்காக. சரியா? அதே மாதிரி refractive index வந்து அது யூனிட் கிடையாது. இதுக்கு ரெண்டுமே வெலாசிட்டி, ரெண்டுமே சேம் குவாண்டிட்டி. அப்ப அதுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி refractive index is always greater than 1. ஓகே, refractive index வந்து least வேல்யூ எவ்வளவு பார்த்தா n = 1. எதுக்கு? air. n = 1 தான் air. ஓகே, so n = 1 is called air. Okay, refractive index for air is 1. சரியா? அப்ப velocity of in free space or vacuum அல்லது air இதெல்லாம் எப்படி இருக்கும்? c தான். that is 3 into 10 to the power 8 meter per second தான். சரியா? but other than air தவிர மற்ற எல்லா மீடியத்துக்குமே refractive index எப்படி இருக்கும்? is greater than 1. அப்ப refractive index வந்து அதிகமா இருந்துச்சுனா அப்ப what will happen? so the velocity of light will be decreases. so the speed of light decrease ஆயிட்டு இருக்கும். சரியா? so in the refractive index is always called as optical density. so it's called optical density னு சொல்லுவோம். ஓகே, அப்ப so எப்பெல்லாம் larger refractive index இருக்கோ அப்ப optical density அதிகமா இருக்கும். அப்ப optical density அதிகமா இருந்தா lesser the speed of light. ஓகே, n = 1 அந்த refractive index for air n = 1. இத என்ன சொல்லுவோம்? least value. சரியா? மத்த எல்லா மீடியத்துக்குமே refractive index எப்படி இருக்கும்? will be greater than 1 தான் இருக்கும். ஓகே, refractive index of the medium is always called as optical density. அப்ப எப்பெல்லாம் refractive index அதிகமா இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய optical density அதிகமா இருக்கும். அப்ப optical density அதிகமா இருந்தா what will happen? the speed of light will be less. சரியா? okay, next one is the optical path. okay, one optical is something light path எங்க இந்த மீடியத்துல. சரியா? so optical path of the medium என்ன டிஃபைன் பண்ணனும்னா okay, optical path of the medium is defined as the distance d dash traveled by the light in vacuum in the same time in the medium of refractive index n. சரி, அத என்ன சொல்லிருக்காங்க, அதாவது லைட் வந்து ஒரு மீடியத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோ அதே டைம்ல வந்து வேக்கத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோ லைட், that is called optical path. ஓகே, சோ அதாவது இப்போ ஏர்ல வந்து லைட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதோ அதே டைம்ல மீடியத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட்ல வந்து ஏர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோ அதே 1 செகண்ட்ல மீடியத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோ அத சொல்றது என்ன சொல்லுவோம்? ஆப்டிகல் பாத். சோ ஆப்டிகல் பாத் is defined as the distance d dash light travels in free space or vacuum in the same time
as the light travels in the medium. ஓகே புரியுதா? அதாவது ஒரு d dash அப்படினா வந்து லைட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எதுல பேக்கப்ல. ஓகே அதே டைம்ல மீடியத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படினு சொல்றா. இட் இஸ் கால்ட் ஆப்டிகல் பாத். So optical path is defined as the distance d dash. Distance d dash light travels in vacuum. Light travels in vacuum. In the same time light travels in the medium. Okay, light travels in the medium d. Okay, so கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுங்க. அதாவது ஏர்ல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோ எந்த டைம்ல மீடியத்துல போற டைம்ல. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல எயிட் போயிட்டு இருக்கு, ஏர்ல போயிட்டு இருக்கு. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து 10 மீட்டர் தான் போயிருக்கு, ஏர் என்ன இருக்கும் ஒரு 12 மீட்டர் போயிருக்கு. பட் டைம் ரிமைன்ஸ் தி சேம். அத சொல்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஆப்டிகல் பாத். ஆப்டிகல் பாத் இஸ் given as a distance d dash light travels in a vacuum. Light travels in a vacuum. At the same time the light travels in the medium which is equal to distance d. Okay va? Okay இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மீடியம் எடுத்துக்கணும். சரியா? மீடியம் velocity is taken as b, free space is taken as c. அப்ப so now the distance of the light travels in the medium. அப்ப என்ன பண்ணலாம், velocity என்ன பண்ணலாம், distance by time. நமக்கு என்ன தேவை, டைம் வேணும். அப்ப t equal to d by d. Okay, so this is the light travels in medium. Okay va? That's all. Okay, next what will happen, for distance traveled in the free space or vacuum line. அப்ப என்ன பண்ணலாம், distance c velocity c அப்ப என்ன distance என்ன d dash by t. நம்ம டைம் என்ன வேணும், அப்ப d dash by c. Okay, which is in free space or vacuum. Okay, time. Okay, அப்ப டைம் remains the same தானே. Okay, கிளாஸ்ல போற டைமும் ஏர்ல போற டைம் ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலா தான். அப்ப ரெண்டு டைம் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்ப சோ t ரெண்டு ஈக்குவேட் பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், d by d is equal to d dash by c. Okay, நமக்கு என்ன வேணும், d dash வேணும். அப்ப c கொடுக்கலாமா, d dash is equal to c by b into d. Okay, d dash is equal to c by b into d. What is c? Velocity of light in free space. V ங்கிறது velocity of light in the medium, that is speed velocity ல கொடுத்தோம். Okay, so speed of light in free space, c ங்கிறது, v ங்கிறது speed of light in medium. Okay, அப்ப என்ன பண்ணி, it is called refractive index. அப்ப d dash is equal to n into d. Okay வா? அப்ப நமக்கு தெரியும் refractive index is always greater than 1. சரியா? ஏர் மட்டும் தான் equal to 1, மத்த எல்லாத்துக்கும் எப்படி greater than 1 இருக்குமா? அப்ப சோ d dash எப்படி கண்டிப்பா, சப்போஸ் இது வந்து n வந்து அதிகமா இருக்கு, greater than 1 தானே. அப்ப கண்டிப்பா d dash will be greater. அப்ப சோ the optical path, okay, அப்ப n வந்து எப்பவும் greater than 1 னால the optical path d dash of the medium is always greater than d. Okay, d dash எப்படி இருக்கும், greater than d ஆ தான் இருக்கும். Okay, அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா distance travel in air is greater than the distance travel in the medium. சரியா? அதான் சொல்றேன். ஏனா வந்து velocity எங்க அதிகமா இருக்கும், மீடியத்துல கம்மியா இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ் வேகத்துல அதிகமா. அப்ப டிஸ்டன்ஸ் எதுல அதிகமா போய் இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். Okay, next topic is refraction. அது நம்ம reflection பார்த்தாச்சு. What is reflection? The bouncy of light back into the same medium when it encounters the boundary. When it encounters the boundary of the medium, it is called reflection. Refraction அப்படினா சொல்றோம்னா reflection what will happen, light பட்டு திரும்ப அதே மீடியத்துல வந்து அது பேர் என்ன, reflection. Refraction what will happen, ஒரு மீடியத்துல இன்னொரு மீடியத்துக்கு பாஸ் ஆன அது பேர் என்ன, refraction. So it is called refraction. Okay, so okay, refraction is passing of light. Refraction is passing of light from one optical medium. இது ஒரு மீடியமா, சப்போஸ் இது reflectance n1 எடுத்தாச்சு, இது ஒரு மீடியம், it is taken as reflectance n2. ரெண்டு மீடியத்தை போய் செப்பரேட் பண்ணுதா, ஏதோ ஒரு separating surface, ஏதோ ஒரு boundary. This boundary separates two medium. One is having refractive index n1 and another is having refractive index n2. ரெண்டுமே செப்பரேட் பண்ணிருக்கு. அப்ப refraction of light is nothing, passing of light from one optical medium to another optical medium. So ஒரு optical medium n1 refractive index வந்து எங்க போயிடுச்சு, இன்னொரு மீடியம் n2 மீடியத்துக்கு போயிடுச்சு. Okay, so refraction of light, refraction nothing, passing of light from one optical medium to another optical medium. Okay, one optical medium இருந்து another optical medium க்கு வந்துருச்சு. சரியா?
through a boundary through a boundary that's all. Okay, the angle of incidence zone, angle of reflection can be measured with the help of the normal. Okay, the normal to the surface. The surface is the normal. சரியா? So angle of incidence zone, angle of refraction எதை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க? normal to the surface. அப்ப இது angle of incidence and this is angle of refraction. Okay, angle of refraction. Okay, next laws of refraction. Laws of reflection பார்த்தோமா? அங்க என்ன சொல்லுவாங்க? The incident ray, reflected ray, normal all are coplanar சொல்லுவோம். இங்கே அதே first point. The incident ray, refracted ray and normal to the refracting surface all are coplanar, that is lying in the same plane. Okay va? Next another law பாருங்க. second law வந்து it is called as Snell's law. So it is called Snell's law சொல்லலாம். Snell's law சொல்லலாம். Okay, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிப்போம். That is the ratio of sin of the angle of incidence, ratio of sin of the angle of incidence to the sin of the angle of refraction, to the sin of the angle of refraction. The ratio of, okay, this is Snell's law, so it's a very important 2 mark. The ratio of the sin of the angle of incidence to the sin of the angle of refraction is equal to refracted index of the second medium, refracted index of the second medium to the refracted index of the first medium, to the refracted index of the first medium. It is called as Snell's law. So what's the first one? என்ன சொல்லிருக்கனா? The incident ray, refracted ray and normal to the refracting surface all are coplanar. சரியா? Second law it is called as Snell's law சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? The ratio of sin of the ratio of and sin of the angle of incidence, ratio of sin of the angle of incidence, okay, to the sin of the angle of refraction, sin of the angle of refraction is equal to refracted index of the second medium to the first medium. It's very important. Okay, Snell's law என்ன சொல்லிருக்காங்க வந்து the ratio of the angle of incidence in the first medium, the angle of incidence in the first medium, the ratio of the angle of incidence in the first medium to the angle of refraction in the second medium is equal to the ratio of the refracted index of the second medium to the refracted index of the first medium, to the refracted index of the first medium. சரியா? இதுக்கு என்ன சொல்லுவோம்? Snell's law அப்படினு சொல்லிப்போம். சரியா? that's all. இது வந்து ரேஷியோ ஃபார்ம்ல இருக்கா? இதர ப்ராடக்ட் ஃபார்ம்ல எழுதலாமா? அப்ப என்ன எழுதலாமா? n1 into sin I equal to n2 into sin R. Okay, it is called a product form. It is called product form. சரியா? that's all. Okay, next one is angle of deviation due to refraction. Angle of deviation due to refraction. So my angle of deviation part. What is angle of deviation? The angle between the incident ray and the deviated ray. Okay, இந்த மாதிரி பார்த்திருப்போம். சரியா? reflection வந்து பார்த்திருப்போம். Okay, so it is incident ray and this is the deviated ray. And this is called angle of deviation. Sorry. Okay, to our translate. Yeah, இருக்கா? Yes. Okay, so angle of deviation is the angle between incident ray and the deviated ray. That's all. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க angle of deviation due to refraction நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். Okay, so let us consider this diagram. So this is one surface which is separates the medium n1 and n2. For example, this is rare medium and this is a denser medium. Okay, rare medium and this is denser medium. Okay, so when light passes from rare medium to denser medium. எப்போ light வந்து rare medium இருந்து denser medium போகுதோ after refraction, இந்த light refraction ஆனதுக்கு அப்புறம் what will happen? This refracted ray moves close to the normal. Okay, நார்மலுக்கு பக்கத்துல வரும். இது நார்மலா, இது incident ray, அது refracted ray. So எப்ப light வந்து rare ல இருந்து denser medium போகுதோ அப்ப refracted rayல அது என்ன பண்ணும்? moves closer to the normal. நார்மல் பக்கத்துல வரும். இப்படி போக வேண்டியது என்னாச்சு? நார்மல் பக்கத்துல வந்துரும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? angle of deviation. ஓகே, அப்ப இது incident ray வா, இது deviated ray வா, நமக்கு இதான் வேணும். angle of deviation. So அப்ப இது ஈக்குவலா இருக்குமா? நமக்கு இந்த angle வேணும். அப்ப so I r மைனஸ் பண்ணலாமா? d equal to I minus r. சரியா? yes. அப்ப இதுக்கு d equal to I minus r. Okay, when light travels from rare medium to denser medium, what happened? The refracted ray moves closer to the normal. அப்ப now the angle of deviation is equal to d equal to I minus r. The next case வந்து when light passes from denser medium to rare medium. Okay, அப்ப இது denser ஆச்சுனோம். Okay, இது rare ஆச்சு. ஓகேவா?
அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா the light will move away from the normal, that is refracted ray will move away from the normal. அப்போ பாருங்க, ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் வர வேண்டியது. ஓகே பாருங்க, இங்கே என்னாச்சு இப்படி போக வேண்டியது பக்கத்தில் வந்துச்சு, நார்மல் பக்கத்தில் இங்கே பாருங்க. ஸோ இப்படி வர எங்கே போயிடுச்சு, away from the normal. அப்போ ஸோ இது ஐயா, அப்போ இது நல்லா இருக்கும். அப்போ ஸோ இது நல்லா இருக்கும் ஐயா. ஓகே, இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு ஆங்கிள் டீவியேஷன் வேணும். அப்போ டி ஈக்குவல் டு, ஸோ இது டோட்டல் ஆரா, அது எது தேவையில்லை, ஐ தேவை. அப்போ டி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ. அப்போ ஸோ டி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஓகே. ரெண்டு ஃபார்ம் வந்து சரியா. ஒன்று வந்து ரேர் டென்ஸ்னா டி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர், பிகாஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த நார்மல். இது டென்ஸ் டு ரேர் போர்ஷன், இட் வில் மூவ் அவே ஃப்ரம் த நார்மல். அப்போ என்ன ஃபார்ம், டி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ. சரியா? சார் okay, next one is simultaneous reflection or simultaneous refraction. okay அப்படினா ஒரே டைம்ல reflection நடக்கும், refraction நடக்கும். so in some of the refracting surface, okay, for suppose இது refracting surface எடுத்தாச்சு. so இது ஒரு refracting surface. இந்த refracting surface கண்டிப்பா refraction நடக்கும். in addition to the refraction it also happens reflection. okay, அப்ப so in some of the refracting surface in addition to the refraction, reflection also takes place. okay, இத என்ன சொல்ல போறோம், simultaneous reflection or simultaneous refraction. சரியா? இப்போ இது நார்மல். so this is normal. இப்போ இது ஒரு இன்சிடென்ட் ரே. ஓகேவா? வாட் ஆகுங்க, பாதி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, பாதி என்ன ஆயிடுச்சு, ரிஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ இன்சிடென்ட் ரே, reflector ray and refractor ray. சரியா? இது angle of incidence, angle of reflection, angle of refraction. I is equal to R. अब ये ना तो I ने चुना. so I is equal angle of incidence equal to angle of reflection. so अब the phenomena in which a part of the incident light can be reflected and the part of light can be refracted is called simultaneous reflection or simultaneous refraction. சரியா? the phenomena in which a source of light will partly get reflected and the same source of light will get partly refracted is called simultaneous reflection or simultaneous refraction. சரியா? அப்ப சோ ஒரு குறிப்பிட்ட refracting surfaceல refraction நடக்கும், reflection நடக்கும். it is called simultaneous reflection or simultaneous refraction. சரியா? so the phenomena in which part of the light source can be reflected and remaining part of the light can be refracted is called simultaneous reflection or refraction. சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். சரியா? எப்படின்னா இது சூட்டபிள் மெட்டீரியலோட கோட்டிங் பண்ணணும் பேக் சைடு. சரியா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் நடக்கிற மிரர் பேருனா டூ வே மிரர், இட் இஸ் கால்ட் டூ வே மிரர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஓகே, ஜவுளி கடைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், அதில் போய் மிரர்ஸ் எல்லா சைட்லேயுமே மிரர்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இந்த மிரர்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹிடன் கேமரா வச்சுருக்க சான்சஸ் இருக்குது, ஹிடன் கேமரா. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் நார்மல் மிரர் மாதிரி தான் தெரியும், பட் உள்ளே என்ன பண்ணிப்பாங்க, ஒரு கேமரா வச்சு நம்மளே ஃபோக்கஸ் பண்ணியதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த டூ வே மிரரா இல்லை நார்மல் மிரரா நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ் அந்த மிரருடைய ஒரு சைடில் வந்து நம்ம டச் பண்ண வச்சுக்கலாம், விரல வைக்கணும்னு வச்சுங்களேன், அந்த விரலும் இமேஜும் என்ன பண்ணும், கொஞ்சம் கேப் செப்பரேட் ஆகிருந்தா அதுக்கு என்ன நார்மல் மிரர். இதே ஓடலாமல் இமேஜும் அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டுமே வந்து எக்ஸாக்டாக போயிட்டு சேர்ந்து வச்சுக்கலேன், அதுக்கு என்ன டூ வே மிரர். நம்ம இந்த டூ வே மிரர்னால் என்ன பண்ணுவோம், கேமரா வைக்க சான்சஸ் இருக்குது. சரி, அது கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் தான். சரியா? வைக்க பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சார் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. சரியா? அப்போ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ஒன்றுமே கிடையாது. லைட் என்ன பண்ணும், போன பார்த்துட்டே திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. போன பார்த்துட்டே திரும்ப லைட் வந்தால் அதுக்கு என்ன, பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. The principal reversal states that
light will follow exactly the same path. Light will follow exactly the same path if its direction of travel is reversed. Suppose very light வரல அப்ப இது இன்சிடென்ட் ரேவா பட்டு இந்த பாத்ல போயிட்டு இப்போ என்ன பண்றாங்க டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்றாங்க அப்ப இங்க இருந்து போயிட்டு இப்போ திரும்ப அதே பாத்ல ரிவர்ஸ் பண்ணல அதே பாத்ல போய் வந்துச்சு it is called principle of reversibility. So principle of reversibility states that if the direction of light follows exactly the same path if it is reversed. சரியா பாருங்க லைட் இப்படி போச்சு நான் என்ன இங்க ஒரு பெயின் மிரர் சர்ச் உடனே போனேன் திரும்ப அதே பாத்லயே திரும்பி வந்ததுனா it is called principle of reversibility. ஆங்கிள் வந்து அப்படியே தான் சரியா இது ரிஃப்ளெக்ஷன் இது ரிஃப்ராக்ஷன் பார்த்துச்சு நார்மலா இது angle of incidence and this angle of refraction சரியா ஓகே இப்போ what happened the principle of reversal என்ன சொல்லுங்க the direction of the light will be follow the same path if it is reversed. பாருங்க இது incident ray இது refractor ray இப்போ என்ன இங்க ஒரு மிரர் சார்ஜ் ஓகேவா பெயின் மிரர் சார்ஜ் அப்போ what happened திரும்ப ரிவர்ஸ் பிளேஸ் ஆயிட்டு அப்ப அதே பாத்லயே போகுது ஓகே அதே பாத்லயே போனா இதுக்கான principle of reversibility சொல்லலாம் சரியா அப்ப principle of reversibility ஒண்ணே கிடையாது நம்ம டைரக்ஷன் ஆஃப் லைட்ட வந்து ஆப்போசிட் ரிவர்ஸ் பண்ணோம்னா அதே பாத் வழியா திரும்ப லைட் போச்சு அதுக்கு என்ன principle of reversibility ன்னு சொல்றோம் சரியா next one is the relative refractive index சரியா இங்க நாம அதே ஸ்னெல்ஸ்ல பார்த்தோம் the ratio of the angle of incident ray to the angle of refracted ray is equal to ratio of the second medium with respect to the first medium சரியா okay so the ratio of the angle of incident ray to the angle of refracted ray in the second medium first medium to the second medium is equal to ratio of refracted index of the second medium to the refracted index of the first medium சொல்லுங்க இப்போ இந்த term எடுக்கலாமா that is n2 by n1 the term n2 by n1 the Snell's law is called relative refractive index சரியா அப்ப என்ன is the ratio of refractive index of the second medium with respect to the first medium relative refractive index of the second medium with respect to the first medium the term Snell's law the term n2 by n1 இது பேர் என்ன சொல்றோம் relative refractive index இருக்கும் அப்ப the ratio of refractive index of the second medium with respect to the first medium இத என்ன சொல்றோம் relative refractive index ன்னு சொல்றோம் சரியா so இந்த relative refractive index எப்படி எழுதலாம்னா it is called n21 சொல்றோம் it is relative refractive index அப்ப relative refractive index n21 is nothing the ratio of refractive index of the second medium with respect to the first medium that's n21 இது n12 னா n1 by n2 that's all இப்போ இந்த term எப்படி எழுதலாம் வந்து ரெண்டு தான் எழுதணும் one is inverse law இன்னொரு வந்து square chain rule okay inverse rule chain rule so first inverse law பாருங்க என்ன அப்படி பார்த்தா is nothing n21 is equal to 1 by n12 1 by n12 ஓகேவா அப்ப எப்படி எழுதலாம் so n21 refractive of the second medium with respect to the first medium is equal to 1 by n1 refractive of the first medium with respect to the second medium so ரெண்டு பேருக்கு will be equal சரியா இது பேர் என்ன inverse rule is called inverse rule அது chain rule பாருங்க chain rule ஓகேவா chain rule என்ன சொல்லிருக்கு பாருங்க n32 is equal to n31 into n12 சரியா இது chain rule அப்ப என்ன சொல்லலாம் n3 by n2 is equal to n3 by n1 into n1 by n2 okay now this concept n3 by n2 that's all appa the term n2 by n1 is called relative refractive index that is ratio of the refractive index of the second medium with respect to the first medium okay ma so remaining we can see in next video okay thank you